சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆட்சியில் இருந்து 67 வரைக்கும் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் நாம் ஓரளவாவது ஏற்றுக்கொள்ள முடிகிற தலைவர்கள். மொரார்ஜி தேசாய் ஏற்றுக்கொண்டோம், காமராஜரை ஏற்றுக்கொண்டோம், லால் பகதூர் சாஸ்திரி ஏற்றுக்கொண்டோம். லால் பகதூர் சாஸ்திரி உள்துறை அமைச்சராக இருந்தார். உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரை பத்தி சொல்லுவாங்க, a home minister without home. சொந்த வீடு இல்ல, ஹோம் மினிஸ்டர் வித்தவுட் ஹோம், வீடு இல்லாத உள்துறை அமைச்சராக நிகழ் பண்ணோம். அந்த அளவு எளிமை, அந்த அளவு நேர்மை. நம்ம ஐயா எம்ஆர் காந்தி அளவுக்கு அவரும் ஹைட் அவ்வளவுதான், சாதாரண உயரம். 62 நாமெல்லாம் கொண்டாடுகிற ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் இருக்கிறப்ப 62,000 சதுர கிலோமீட்டர் சீனாக்கார வந்து படையெடுத்து போய் ஆட்சி பண்ணிட்டார். மானசரோவர் அவங்கிட்ட போயிடுச்சு, கைலாசம் சீனா கிட்ட போயிடுச்சு. இப்படி பகுதிகள்லாம் எடுத்துட்டாங்க. இந்திய எல்லைக்குள்ளதான் போர் நடந்தது. ஏன்னா இவர் பெரிய சமாதான விரும்பி ஜவஹர்லால் நேரு 62,000 சதுர கிலோமீட்டர் சீனா வந்துட்டாங்கன்னா அது ஒரு புல்லு கூட முளைக்காத பகுதி, அது எப்படியோ போகுது அப்படிங்கிற எண்ணம். 65ல பாகிஸ்தான் யுத்தம் வந்தது. அப்ப சாஸ்திரி பிரதமர். சாஸ்திரி தான் சொன்னாரு, பாகிஸ்தானோட யுத்தம் நடத்துங்க, ஆனா அந்த யுத்தம் இந்திய எல்லையில நடத்தக்கூடாது, பாகிஸ்தான் எல்லையில தான் நடத்த வேண்டும் என்று ராணுவத்தை கட்டளையிட்ட பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. அதனால அடிச்சு வெளுத்துட்டாங்க, இந்திய எல்லையிலே போர் நடக்கக்கூடாது. இப்ப இந்திய எல்லையா பாகிஸ்தான் எல்லையானது இல்லை, நரேந்திர மோடி இருக்காரு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். அப்படி 2 விமானத்தை அடைச்சா சோழி முடிஞ்சது பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு 10 வருஷமா வாதாட்டல பாகிஸ்தான். யோசிப்பாங்க, இந்தியாவில் குண்டு வெடிக்கும், டிஃபன் பாக்ஸ் குண்டுமா, ஸ்கூட்டர் குண்டுமா, லேடிஸ் அந்த ஹேண்ட்பேக் குண்டுமா. இன்னைக்கு ஒரு குண்டு இல்லை, அது ஒரு குண்டு வெடிச்சா 10 குண்டு வெடிக்கும் பாகிஸ்தான் மேல என்பதுதான் இன்னைக்கு நரேந்திர மோடியோட ஆட்சியாக இருக்கு. இப்படி ஒரு பவர் வேண்டும், தேசியவாதிகளுக்கு ஒரு பவர் வேண்டும். இது காங்கிரஸ் 2வது கட்டம். அதையும் பிஜேபி ஓரளவாக ஏற்றுக்கொள்ளும். இங்க இருக்கிற பிஜேபி காரங்களுக்கே சிலர் குழப்பம் இருக்கும், அதனாலதான் விலக்கி சொல்றேன். முதல் காங்கிரஸ், 2ஆம் காங்கிரஸ். நம்முடைய பிரச்சனை எல்லாமே இந்த 3ஆம் காங்கிரஸ். இது 3ஆம் காங்கிரஸ் இல்லைங்க, 3ஆம் தரமான காங்கிரஸ். இது இந்திரா காங்கிரஸ். இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் ஐ அப்படின்னு அந்த அம்மா தனியா பிரிச்சு தேசபக்தர்களை எல்லாம் ஒதுக்கிட்டு தான் தோண்டித்தனமா, சர்வாதிகாரத்தனமா, இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்காது என்கிற அளவிற்கு ஒரு ஆட்சி நடத்தியவர் இருந்தாங்க. யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் சட்டப்படுறது. இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி நடத்தியவர். ஜூன் மாசம் 25ஆம் தேதி நெருக்கடி. நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாம் நெருக்கடி நிலையில திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். All fundamental rights were withdrawn during emergency. எமர்ஜென்சி யாருக்கு வந்துச்சு? இந்திரா காந்தி அம்மாவுக்கு வந்துச்சு. எம்பி அலகாபாத் தேர்தல் செல்லாதுன்னு கோர்ட்டு தீர்ப்பு. நெருக்கடி வந்ததுக்கு அந்த அம்மாவுக்கு. ஆனா அந்த அம்மா தனது நெருக்கடியை தேசத்தின் நெருக்கடியாக மாற்றினாங்க. அடிப்படை உரிமைகள் ஒன்று வாழும் உரிமை. வாழும் உரிமை அடிப்படை உரிமை. அந்த அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு வாழும் உரிமை கிடைக்கிறது. அப்படிப்பட்ட வாழும் உரிமையை கூட பறித்துக் கொண்டதுக்கு அந்த அரசாங்கம் எமர்ஜென்சி பேரு. அதுக்கு நல்ல உதாரணம், கேரளாவில் எமர்ஜென்சி எடுத்து போராடின ஒரு கல்லூரி மாணவனை காவல்துறை புல்டோசரை வச்சு ஏற்றி கொண்டுட்டாங்க. புல்டோசரை வச்சு ஏற்றினாங்க, செத்து போயிட்டாங்க அந்த மாணவன். நீதிமன்றத்துக்கு வழக்கு போச்சு. அந்த வழக்குல அரசாங்கம் வச்ச வாதம் என்ன தெரியுமா? இது எமர்ஜென்சி நேரம், நெருக்கடி நிலை. நெருக்கடி நிலையில அடிப்படை உரிமைகள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படுகிறது. அப்படி திரும்ப பெற்றுக் கொள்கிற அடிப்படை உரிமைகளில் ஒன்று ரைட் டு லிவ், வாழும் உரிமையும் இருக்கிறது. அதுவும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு வாதாடினாங்க. நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது. கொடுமை உச்சம். அதனாலதான் இன்னைக்கு அமித்ஷா அவர் அறிவிச்சிருக்கிறார், காங்கிரஸ்காரங்க நீங்க பாராளுமன்றத்தில் அரசியல் சாசன சட்டத்தை எடுத்து போய் இதன் பேர உறுதிமொழி எடுக்கிறேன், இதன் பேர உறுதிமொழி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய தமாஷ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதுக்கு நல்ல பதிலடியா இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூன் 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை விதமாக நாம் அதை அறிவித்திருக்கிறோம். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு கான்ஸ்டிடியூஷன் எடுத்து ராகுல் காந்தி. அதனால
நமக்கு டிஸ்பியூட் எல்லாமே இந்த தேர்ட் காங்கிரஸ். காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை, தேர்ட் காங்கிரஸ். அதாவது பரவாயில்லைங்க, காங்கிரஸ் ஐனா காங்கிரஸ் இந்திரா, இப்ப காங்கிரஸ் ஐனா காங்கிரஸ் இந்தாரி. அந்த காங்கிரஸை கூட நாலாம் கட்ட காங்கிரஸ். இந்திரா காந்தி கூட இன்னமும் ஒரு மூலையில ஒரு தேசபக்தி இருந்ததுன்னு பல பேர் சொல்லுவாங்க. பங்களாதேஷ் யுத்தத்துல தனது தேசபக்தியை காமிச்சாங்க. நம்மை பிரித்த பாகிஸ்தான் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. நம்ம வாஜ்பாயை துர்கான்னு புகழ்ந்தார் இந்திரா காந்தி. என்னமும் ஒண்ணு பாராட்டி தொலைஞ்சிருந்தா பாராட்டலாம் ஒரு வார்த்தையா. இப்போ ரொம்ப கேவலமாக இருக்காங்க. அதனாலதான் அதுல இருந்து எல்லாரும் மீண்டு வர்றாங்க. இந்த நிறுவனம் நடத்துற ஐயா ராஜகோபால் உடல்நிலையிலிருந்து மீண்டு வந்தான்னு சொல்றாங்க. இல்ல, அது உண்மையான மீட்பு இல்லை, அது காங்கிரஸ்ல இருந்து மீண்டு வந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து மீண்டு வந்த அத்தனை தலைவர்களுக்கு நாம பாத பூஜை பண்ணலாம். உண்மை தெரிந்து கொண்ட பிறகு ஒரு நொடி கூட அங்க இல்லாம வெளியில் வந்த தலைவர். இந்த காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் பேசுறாங்க. தங்களை காமராஜரின் வாரிசுகள் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு பேசுற பேச்சப்பாரு. போடா வாடா, அவன் இவன், வந்து பாருடா, தொட்டு பாருடா, இதெல்லாம் யாரு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட், வேப்பமூடு பஸ் ஸ்டாண்ட் ரவுடி பேசுறது நினைச்சீங்களா? காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டில் பேசுற பேச்சு. முன்னாடி உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க. காங்கிரஸ் தலைவர் சாப்பிடுறாரு. எவ்வளவு முன்னாடி யாரை விட்டு ஓடுவாங்க அவர்கள் தான் தெரிஞ்சுக்கணும். காமராஜர் மாத்திரம் நீங்க உயிரோடு இருந்தா இவங்க மூஞ்சில காரி துப்பி இருப்பாருன்றதாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் காரி துப்பி இருப்பாங்க. அண்ணாதுரை அவர்களை பற்றி ஒருத்தர் மேடையில விமர்சனம் பண்ணி பேசலாம். காமராஜர் மேடையில் இருக்கிறார். அண்ணாதுரை சிஎம், இவர் எந்திரிச்சு போய் அவன் சட்டையை பிடிச்சி இருந்து உட்காரு. எதிர்கட்சினா என்ன பேசுறாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஒழுங்கு மரியாதையா பேசுறாரு. இது காமராஜர், இதுதான் காமராஜரோட. எதிர்கட்சினா அவங்க பேசுறதா? அடிமாடு கோயில் மாடு பேசுறதா? காமராஜர் வாரிசா, காமராஜர் கூடவே இருந்தோம் அப்படின்னு பேசுறாங்க. வெக்கம் கேட்ட காரணம். இன்னைக்கு காமராஜர் நல்ல வேலை உயிரோடு இல்லைன்னு நான் மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா அவர் இருந்திருந்தாரு அவருக்கு 121 வயசு ஆயிடும். இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அவர் ஆன்மாவோட நீங்க தமிழ்நாடு அரசியல பார்க்க கூடாது. மேலோகத்திலிருந்து அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, ஒரு தலைவர் இருப்பா நரேந்திர மோடி இருந்து அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் விட்டு சென்ற பணிகளை தொற்று தொடர்ந்து கொண்டிருப்பவர் நரேந்திர மோடி. அதுதான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியாதுங்க, தமிழ்நாட்டுல பசுவதை தடை சட்டம் தெரியுமா? உங்களுக்கு எப்போ வந்து தெரியுமா? நீங்க ஏதோ பசுவதை தடை சட்டம் பிஜேபியோட அஜெண்டா அப்படின்னு பல பேர் நினைக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றம் பசுவதை தடை சட்டத்தை ஏற்கனவே இயற்றி முடிச்சாச்சு. அதை இயற்றியது காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போது தமிழ்நாட்டில் பசுவதை தடை சட்டம் வந்தது. பிஜேபிக்காரங்க என்ன அப்ஜெக்ஷன்? காமராஜர் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு, பிஜேபிக்காரங்க என்ன அப்ஜெக்ஷன்? தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் புதிய பள்ளிக்கூடங்கள், எனக்கு என்ன அப்ஜெக்ஷன்? ஒரு சீஃப் மினிஸ்டர் நேர்மையா தூய்மையா பிரமாதமா நடந்துக்கிறாரு, எங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? என்ன ஆட்சியுமே இருக்க முடியும் காமராஜருடைய ஆட்சி? எமர்ஜென்சி வந்த பிறகுதான் அவர் உருகி மரணம் அடைந்திருக்கிறார், காலமாகிவிட்டார். 75 ஜூன் 25 எமர்ஜென்சி. அதுல இருந்து 69 நாள் தான் காமராஜர் உயிரோட இருந்தார். 70 நாள் கூட கிடையாது. ஏன்னா அவர் கண்ணு முன்னால அவரோட வாழ்ந்த மூத்த தலைவர்கள் சகாக்கள் அத்தனை பேருக்கு நம்ம ஜெயில போட்டு. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜெயில இருக்காரு, மொரார்ஜி தேசாய் ஜெயில இருக்காரு, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயில இருக்காரு, மது தண்டவலே ஜெயில இருக்காரு, வாஜ்பாய் ஜெயில இருக்காரு, அத்வானி ஜெயில இருக்காரு. இவங்கெல்லாம் ஏன் ஜெயிலுக்கு போனாங்க? அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சியா இருக்கிறான்றதால ஜெயில போடுறீங்களா? வெள்ளக்கார ஆட்சியோட இப்படி பண்ணலையே. காமராஜர் வருத்தப்பட்டு பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை நான் சொல்றேன். வெள்ளக்கார ஆட்சியோட எங்களெல்லாம் இப்படிதான் பண்ணலையே. எதிர்கட்சியா இருக்கிறாங்க ஜெயில போடுது. எப்ப வெளியில் விடுவாங்க, எப்ப ஜெயிலு, எப்ப பெயிலு, எதுவுமே தெரியாதப்ப அவரே அழைத்தார் ஜனசங் கட்சி. இதெல்லாம் பதிவு இருக்கு நம்ம. ஜனசங் நிர்வாகிகளை, RSS தொண்டர்களை ஐயா காமராஜர் அவர் வீட்டுக்கு அவரே அழைத்தார். சென்னையில திருமலை பிள்ளை சாலையில் அவர் வீடு இருக்கு. அப்ப சூரியநாராயண ராவ் மாதிரி மூத்த தலைவர்கள் இந்த பகுதியில் இருந்தார், RSS தலைவர். அப்ப சொன்னார், இந்த எமர்ஜென்சி மாதிரி இவ்வளவு கொடூரமான ஒரு காலச்சூழலில் இருந்து இந்த தேசத்தை காப்பாற்ற காங்கிரஸ்னால முடியாதுங்க.
உங்களால தான் முடியும், உங்க மேல மாத்திரம் தான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் காமராஜர். அப்ப இருந்தவங்க ஜனசங்க RSS தலைவர். அடுத்து சில மாதங்கள் காலமாயிட்டார். அவங்க இறந்த தேதி பாருங்க, காந்தி ஜெயந்தி. யாருடைய கொள்கைக்காக வாழ்நாள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாரோ அவரது பிறந்த தேதியில அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அந்த காலையிலிருந்து அந்த மன அழுத்தம் இருந்தது, அவரது மன உணர்வுகள் எப்படி இருந்திருக்கு, அதனால காலமானார். மறுநாளே திமுக இருந்து அவருக்கு பெரிய அஞ்சலி எல்லாம் செலுத்தி நம்ம தெரியும். இளவுன்னு முதல்ல போய் நம்ம அவருக்கு நாங்க தான் சமாதி கட்டணும், அதை கட்டணும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் நீங்க தடப்படலாம் பேசுறீங்க. ஐயா கலைஞர் காமராஜர் வாழ்ந்த காலத்துல காமராஜரை பத்தி அவர் பேசின பேச்சுக்களை மாத்திரம், பேச்சு இல்லை ஏச்சுக்களை மாத்திரம் தொகுத்து ஒரு புத்தகம் போட்டா அதுல 100 பக்கம் இருக்கு. நம்ம ராமன் மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி அதை எடுக்கணும், நிறைய கிடைக்கும், உடனே கிடைக்கும். தட்டினா கொடுத்து காமராஜருடைய உருவத்தை கேள்வி பேசுறது, அவர் கருப்பா இருப்பார்ன்றதை கேள்வி பேசுறது, அவர் திருமணம் செய்து கொள்ளாம பிரம்மச்சாரியா இருப்பதை கேள்வி செய்வது, கிண்டல் பண்ணுவது, அவருக்கு ஹைதராபாத் வங்கியில அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறாரு, இங்கே அவர் நேர்மையாளர் நடிக்கிறாரு அப்படின்னு குறை சொல்றது, பேசுறது, எவ்வளவு ஏற்று பேச்சு, எவ்வளவு ஏற்று காமராஜர் மாதிரி இருக்கிறார். ஆனால் காமராஜர் என்ன செஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு? 2வது வரைக்கும் கேன்சர்னு தெரிந்த உடனே முதல்ல